கும்பானி பாபதி கேள்விப்பட்டீங்களா? இந்தியாவை உழுக்கின கதை இது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். பாபா 1950களில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபாசியாபாத்தில் வாழ்ந்த ஒரு ரகசிய சாமியார். அவர் அதிகபட்சம் யாரையும் பார்க்க விரும்பினதில்லை. யாராவது ஒரு பார்க்க போனால் கூட நடுவில் ஒரு திரை போட்டு அந்த திரைக்கு பின்னாடி இருந்தால் பேசுவாராம். இது வரைக்கும் யாரும் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துலன்னு சொல்கிறாங்க. ரகசியமாக வாழ்ந்த மனிதர் 1985 இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் யாருன்னே தெரியுது. உலகமும் ஒரு நிமிஷம் நின்று போகுது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த பாபா இறந்ததுக்கப்புறம் அவர் அறையை சோதிக்கிறாங்க. சோதனை போடுறதுல நேதாஜியோட குடும்ப புகைப்படம், அவர் பயன்படுத்தின புத்தகம், டைரிஸ், அது மட்டும் இல்லை ஐஎன்ஏவுடைய சில ரகசியமான சில தகவல்கள், ஜெர்மன் பைனாகுலர்ஸ்னு எக்கச்சக்கமாக கிடச்சிருக்கு. அங்கத்தோடைய விசாரணையில் 1945 நேதாஜி விமான நிலையத்தில் இறந்துட்டதாக சொல்லப்படுறதுக்கு எந்த ஒரு சரியான ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரி கும்பானி பாபா தான் நேதாஜின்னு சொல்லிக்கிறதுக்கும் உறுதியான தகவல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 2010 கும்பானி பாபா பயன்படுத்தின சில டைரிஸை வச்சு அதில் இருக்க டிஎன்ஏவை எடுத்து நேதாஜியோடைய குடும்பத்தோடய மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் சரியாக மேட்ச் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் இந்த மிஸ்ட்ரியை யாராலுமே சால்வ் பண்ண முடியல. இதே மாதிரி தொடர்ந்து மிஸ்ட்ரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.